கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராகி ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப காரியங்கள்லாம் பண்ணி ஒரு சினிமா படம் எடுத்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து சென்சார் கூட ஆயிடுச்சு. அதை நம்பி கல்யாணம் கூட பண்ணிட்டேன். ஆனால் படம் வெளியே வரல. அதுக்கப்புறம் 5 நாள் பூஜை போட்ட படம் வரல, 2 நாள் பூஜை போட்ட படம் வரல, படங்களே வராது. யாராவது என்னை பார்த்தா நீ எடுத்தால் படமே வராதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராசியான கை நான் இருந்தது. அப்போ நமக்கு ரொம்ப வேதனையும் விழிப்பு வந்து கடைசியில் ஒரு வழியாக போய் ரவிக்குமார் சேர்ந்து விக்ரமன் மூலமாக ஒரு படத்தில் நடித்து உன்னிடத்தில் கொடுத்த படத்தில் நடித்து ஓரளவு நடிகராகி நல்ல வசதியெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் பரவாயில்ல, கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் காரு வீடு அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை வந்து எனக்கு பெல்ஸ் பால்சின்னு ஒரு வியாதி இருக்குது. யாருக்காவது தெரியுமா? அது பெல்ஸ் பால்சின்னா வாய் என்ன சொல்லுவாங்க, அது வாய் வாதம் இல்லையா? அது வாய் இப்படி கோணிக்கும், இப்படி இருக்கும் வாய்.